ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, விடிய காலையில் எழுந்து கொஞ்சம் நடந்து சென்று மூழ்கி குளிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக நல்லதாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் சும்மாலாம் சொல்லி நம்மளை நம்ப வச்சுருக்க மாட்டாங்க. அதில் ஏதோ முக்கியமான சாஸ்திரம், ஏதோ ஒரு அறிவுரை இருக்க போய் தான் நம்மளை அப்படி சொல்லியே பழக்கியிருக்காங்க. ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் நம்ம பண்ணுவோம், சிலவங்க பண்ணாமல் இருப்போம். இப்போ பார்ப்போம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் தூரம் இல்லை, நமக்கு கொஞ்சம் வாக்கிங் மாதிரியே கொஞ்சம் நீண்ட தூரமே நம்ம நடந்து போய் குளிக்க போகிறோன்னு வைங்களேன். இப்போ முதல்ல நடக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். அது மார்னிங்கோ ஈவினிங்கோ நம்ம நடந்து போகும்போது சுத்தமான காற்று, அந்த ஆக்சிஜன் கிடைக்கும்போது நம்ம மனசுக்கு நிம்மதியும் உடலுக்கு சுகமும் ஒரு ரிலாக்ஸேஷனும் நமக்கு கிடைக்கிது. அது ஒரு பெனிஃபிட் இருக்கா. அப்புறம் இந்த ஓடுற நதியில், ஆறில், கோயில் குளங்கள்லாம் நல்லா டீப்பாக முங்கி குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும் நம்ம டீப்பாக கோயில் குளத்தில் முங்கி குளிக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம மனசையும் சுத்தமாக வைக்கிற அந்த பிராணயாமாங்கிற ஒரு பயனையும் அளிக்குமா. பிராணயாமான்னா என்னென்னா, நம்ம நீண்ட சுவாசத்தை உள்ளே இழுத்து மெதுவாக விடுறது தான் பிராணயாமாவோட முறை. இது என்ன பண்ணுதுன்னா, சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிது. இது கிடைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை அவ்வளோ ஷார்ப்பாக வச்சுக்குமா, நம்ம மெமரி பவரை அவ்வளோ அதிகரிக்குமா. இது மூலியமாக நமக்கு நிறைய கிடைக்கிது. இதில் 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடைக்குன்னு சொல்லி இப்போ நம்ம நவீனமான உள்ள சாஸ்திரம் சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நீ என்னப்பா சொல்லிடுவ, நீர்நிலைகளில் குளங்களில் போய் குளிச்சுட்டு பிராணாயாமா பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், எங்களாலாம் நடந்து போகிறதுக்கும் வழியில் ஆறு குளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். இப்போ உள்ள நவீன காலத்தில் இது பண்ண முடியாது தான். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மளோட மொட்டை மாடியில் போய் நம்ம ஃபேமிலியோட பிராணாயாமா உட்காந்து டீப் ப்ரீத் எடுத்து விட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம ஆக்சிஜனும் கிடைக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வாக்கிங் நடக்கிறது நல்லது, இந்த மாதிரி பிராணாயாமா பண்ணுறது நல்லது, நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டிலே பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.